ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருப்பூர் வந்திருக்கோம். திருப்பூரில் எங்கள் அண்ணன் வீட்டில் நானும் எங்கள் அண்ணன் மிஸ்ஸஸும் எங்கள் அண்ணியும் பிரியாணி செய்ய போகிறோம். வெஜ்ஜு பிரியாணி. அது நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். அதுக்கு ஃபேஸ் காட்டு பாப்பா. காட்டு 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 காட்டு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. வாசனை பொருள் பட்டை, லவங்கம், பிரிஞ்சலை, அன்னாச்சிப்பூ, இதெல்லாம். கேரட், பீன்ஸு, சோயா, சின்ன சோயா, மல்லி, புதினா, சரிசோமா, அரிசி, கல்லெண்ணெய், தேவைக்கான எண்ணெய். எண்ணெய் சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் என்ன ஸ்டைலில் நீங்கள் வெஜ் பிரியாணி செய்வீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பட்டை லவங்கம் எல்லாம் போடுறோம். பட்டை லவங்கம் போட்டாச்சு. பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டும் சேர்ந்து அட்டன் டைமில் போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லா வணங்கும். நல்லா ப்ரௌன் கலரில் வர வச்சு எனக்கு எட்ட வேற மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப காத்தாக இருக்கிறதுனால நல்லா வணங்கிட்டு இருக்கு. நம்ம ரெடிமேடாக வாங்கி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. டைம் இல்லை இப்போ அதெல்லாம் உரிச்சிட்டு இருக்கிறதுக்கு. டைம் ஆயிடுச்சுன்றதுனால அடுத்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி போட்டுக்கலாம். இக்கி வச்ச கேரட் பீன்ஸ் எல்லாம் கழுவி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. புதினா மல்லி ரெண்டும் சேர்ந்து போடுறேன் வதங்குறதுக்கு. புதினா எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மல்லித்தலையும் எடுக்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி கசந்து வரும். வதங்கறதுக்காக கல்லுப்பு சேர்த்துறேன் லைட்டாக. அதனால எங்கள் ஊரில் கோயம்புத்தூர்லலாம் கல்லுப்பே நான் யூஸ் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் அண்ணன் வீட்டில் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறேன். எங்கள் அண்ணி கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காய்களாக கட் பண்ணி வச்சுருக்கிறதுல போட்டுடலாம். சோயா போட்டுக்கலாம். பிரியாணி தூள் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வதங்குறதுக்காக போட்டிருந்தேன். இப்போ தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் பத்தாதுன்னு நினைக்கிறேன். தேவையான லெமன் புழிஞ்சுக்கலாம். லைம் போட்டு கிளறிக்கலாம். எங்கள் அண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஆனியன் ரைத்தாக்கும் எக்கு ஃப்ரைக்கும் ஆனியனை நறுக்கிட்டு இருக்காங்க. ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட். பசுந்தயிர். ஓகே, தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூடான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கடையில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்கள் அண்ணன். அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்ருக்கோம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.